வாழ்க்கையில் சில நிகழ்ச்சிகள் நடக்கும். நமக்கு பிடித்த நிகழ்ச்சி நடக்கும், சில சமயத்தில் நமக்கு பிடிக்காத நிகழ்ச்சிகள் நிகழும். அதனால நம்ம தைரியத்தோட ஒரு சில நேரத்துல நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நம்ம கலைமகன் சார் கூட இந்த மாதிரி தான் இருப்பாரு. என்ன ஒண்ணு, அவர் சாகறதுக்குள்ள நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனாலதான் அவர் தேடி தேடி போயிட்டு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்றாரு. ஒரு விஷயத்துல கூட நம்ம மௌனமா இருந்து சாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பத்தியா, அது உண்மைதான் போல. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இவரை பத்தி அவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஏபிஜே அப்துல் கலாம் எப்படி சைலண்டா இருந்து அக்னி மிஷினை ஃபுல்பில் பண்ணாரோ, அதே மாதிரி தான் நம்ம கலைமகன் சாரும் எவ்வளவு விஷயத்துல தோத்தாலும் திரும்ப திரும்ப நான் எழுந்து வந்துகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அவர்கிட்ட பேசினதுல எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு இரும்பு மனிதன் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, எத்தனை தோல்விகள் வந்தாலும் அவரோட வேலையை அவர் பார்த்துட்டே இருப்பாரு, மக்கள் பணியை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா இந்த ஒரு மனுஷன் தோக்கும் போது மட்டும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் அதிகமா வருது.